தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் கடந்த வாரம் இலங்கை ஒரு சுற்றுப்பயணம் செய்திருந்தேன். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளுக்கு செல்லுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சிவாஜிலிங்கம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர், அவரை சந்திக்க முடிந்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இலங்கை இராணுவ முகாமில் கைதியாக சிறை வைக்கப்பட்டிருக்கிற கேபி என்ற குமரன் பத்மநாபனையும் சந்திக்கலாம். அவர் இந்த இயக்கத்துக்கு வெளிநாடுகளில் மிகப்பெரிய ஆயுத கொள்வனவு செய்தவர் என்கின்ற ஒரு கற்பனையில் நான் அவர் மீது அனுதாபம் கொண்டு அவரை பார்ப்பதற்காக அவருடைய செஞ்சோலைக்கு நான் சென்றிருந்தேன். இராணுவ பாதுகாப்பில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கற்பனையில் நான் சென்ற பொழுது இராணுவம் அவருக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து நிற்பதை நான் பார்க்க முடிந்தது. 5 வெளிநாட்டு கார்கள், இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள், பல ஏக்கரா பண்ணை வீடுகள், அருகில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒருவருடைய பண்ணை வீடு, இப்பொழுது குடியிருக்கிற பண்ணை வீடு, லண்டனில் வசிக்கிற ஒரு ஈழத்தமிழருடைய பண்ணை வீடு, இப்படி பல ஏக்கர் பண்ணை வீடுகளில் அவர் வசித்து வருகிறார். அவரை சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்து நான் அவர் இருக்கக்கூடிய அந்த பண்ணை வீட்டுக்கு செல்லுகிற பொழுது என்னை கேமராவில் பார்த்துவிட்டு என்னை வெளியே அனுப்ப சொல்லுகிறார். நான் இராணுவ அதிகாரிகளால் வெளியேற்றப்பட்டேன். வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ரங்கன், டிஆர்டி ரேடியோவினுடைய தலைமை நிருபர், அவர் அனுமதி பெற்று உள்ளே செல்லுகிறார். உள்ளே சென்ற பிறகுதான் இருவருக்கும் வாய் தகராறு வந்து விடுகிறது. காரணம், நீ இவ்வளவு வசதி வாய்ப்பாக வாழ்வதற்கு எப்படி இந்த அரசு ஒத்துழைக்கிறது? வெளிநாட்டு சொகுசு கார்கள், பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சிரடி பாபா கோயில் ஒன்று கிளிநொச்சி பிரதான சாலையில் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு கைதி, சர்வதேச போதை கடத்தல் மன்னன், இவ்வளவு வசதியாக வாழ்வதற்கு உனக்கு நீ இந்த அரசுக்கு என்ன செய்கிறாய்? நீ போராளிகளை காட்டி கொடுக்கிறாய், அப்புறவராக மாறி இருக்கிறாய். நீ கடந்த காலத்தில் செய்த பல குற்ற செயல்கள், உதாரணத்திற்கு பல குற்ற செயலை அடுக்க முடியும். பிரான்ஸை சேர்ந்த பொறுப்பாளர் மனோகரன், இவர் போதை மருந்து ஹெராயின் வழக்கில் கைது செய்யப்பட்டு 4 ஆண்டு காலம் பாரிஸ் சிறையிலே அடைக்கப்பட்ட நபர் தான் இந்த போதை மன்னன் கடத்தல் குற்றவாளி கேபி என்ற குமரன் பத்மநாபனுடைய பாரிஸ் பொறுப்பாளர், இயக்க பொறுப்பாளர். இவர்தான் இயக்கத்தை தடை செய்ததை எதிர்த்து அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பொழுது நீதிபதி கேட்கிறார், இந்த இயக்கத்தினுடைய தடையை நீக்க வேண்டும் என்று கோருகிற நபருடைய குற்றப்பின்னணி 4 ஆண்டு காலம் இவர் ஹெராயின் போதை மருந்து, பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதை மருந்து கடத்தல் வழக்கில் 4 ஆண்டு காலம் சிறைப்பட்டவரோ இந்த இயக்கத்தினுடைய தடையை நீக்க மனு செய்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் இந்த தடை நீடிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இதற்கு பின்னணியில் இந்த குமரன் பத்மநாபன் என்கின்ற கேபி தான் இவரை இயக்குகிறார். பல வெளிநாட்டு கிளைகள் இவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த மனோகரனை போல பல நாடுகளிலே கிரெடிட் கார்டுகள், ஒரு பெட்ரோல் வங்கியை, பெட்ரோல் பங்கை
வாடகை 6 கோடி ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து அல்லது விலைக்கு வாங்கி அங்கு வருகிற ஆங்கிலேய வாடிக்கையாளர்களிடம் அவருடைய கிரெடிட் கார்டை கொடுக்கிற பொழுது அதை ஒரு சோப், அதாவது மெழுகிலே பிரதி எடுத்துக் கொள்வது அவருக்கு தெரியாமல், அதே போல ஒரு கார்டை தயார் செய்வது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வங்கிகளிலே பல லட்சம் யூரோக்களை திருடுவது. இந்த கிரெடிட் கார்டு நிறுவனங்களை ஐரோப்பாவில் உள்ள யூத நிறுவனங்கள் தான் நடத்தி வந்தன. இந்த யூத நிறுவனங்கள் அத்தனையுமே இந்த போராட்டத்துக்கு எதிராக மாறிய விளைவுகளை இந்த சர்வதேச போதை கடத்தல் மன்னன் குமரன் பத்மநாபன் என்ற கேபியால் தான். இவர் நாங்கள் பார்க்கிற பொழுது செஞ்சோலை என்கின்ற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் வயது கன்னி பெண்களோடு கால் அமுத்த சொல்லி, கை அமுத்த சொல்லி, ஆங்கில படத்தில் வருகிற வில்லனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரால் கற்பிழந்த பெண்கள் எத்தனை பேர்? ராஜபக்சே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர் பல பேர் இரவு வந்து தங்கி போவதனுடைய காரணம் என்ன? எப்ஸ்டீன் ஃபைல், கிளிநொச்சி செஞ்சோலையில் பாதிக்கப்பட்ட பெண்களை, அவர்களுடைய கற்பை, அவர்களுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அந்த பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒரு சர்வதேச குற்றவாளி, போதை மருந்து கடத்துகிற குற்றவாளியினுடைய பொறுப்பில் நூற்றுக்கணக்கான பெண்களை அனுமதிக்க வேண்டிய அரசின் அவசியம் என்ன? இந்த பாலியல் குற்றச்சாட்டை தாண்டி இவருக்கு பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சிறுடி பாபா கோயில் கட்டுவதற்கு ஒரு கைதிக்கு, இராணுவ முகாமிலே கைதியாக வைக்கப்பட்டிருப்பவனுக்கு எப்படி இந்த பல கோடி ரூபாய் பணம் வந்தது? அந்த நிலவே பல கோடி, கோயில் பல கோடி, 5 வெளிநாட்டு கார்கள், 3க்கும் மேற்பட்ட ஆப்பிள் போன்கள், ஒரு பெரிய மல்டி மில்லியனரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கொழும்புக்கு போகிறார், யாழ்ப்பாணம் போகிறார், வெளிநாடுகளுக்கு போகிறார். இதையெல்லாம் எப்படி இலங்கை இராணுவம் அனுமதிக்கிறது? இதை எதிர்த்து அன்றைய ஜேவிபி கட்சியினுடைய ஒரு நிர்வாகி ஒரு வழக்கை போட்டிருக்கிறார். அந்த வழக்கு 2010 போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு ராஜபக்சே அரசால், கோத்தபயாவால் மிரட்டி வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கை போட்ட நபர் இப்பொழுது இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர். வெளி விவகாரத்துறை அமைச்சராக இன்று அவர் பதவி வகிக்கிறார். ஆனால் அன்று மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த பாலியல் குற்றவாளி, பொருளாதார குற்றவாளி, போதை மருந்து குற்றவாளி, சர்வதேச ஆயுதம் கடத்தி அதை சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களுக்கு விலை பேசி விட்ட நபர் இவர் சொந்த மண்ணுக்காக அல்ல, பல நாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களுக்கு விலைவேசி கூவி விற்று தன்னுடைய தாய்லாந்து மனைவிக்கு பல கோடி ரூபாய் சொகுசு மாளிகளை கட்டி கொடுத்த பெரும் குற்றவாளி. இன்று இந்த குற்றவாளியால் முகாமில் இருக்கக்கூடிய பல பேர் அவர்களை இந்த கேபி வெளிநாடு கிளைகளுக்கு அவர்களுக்கு விமான பயண சீட்டை கொடுத்து வெளிநாடுகளில் பல நாடுகளில் தங்க வைக்கப்படுகிறார். அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தை ஆதரித்து குடிகளோடு இன்னும் இயக்கத்தை தடை செய்வதற்கு காரணமே இந்த நபர் அனுப்புகிற போலி நபர்கள் தான். எல்லா நாடுகளிலும் நீக்கமர நிறைந்து கிடக்கிறார்கள். இவர்கள் தான் வெளிநாடுகளில் மீண்டும் தடையை நீடித்து கொண்டு வருவதற்கு இவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய, இன்னும் சொன்னால் இந்த குமரன் பத்மநாபன் என்ற இந்த பாலியல் குற்றவாளி கிளிநொச்சியினுடைய எப்ஸ்டீன், இவர் தான் அத்தனை ஏற்பாடுகளும் செய்கிறார் மறைமுகமாக. நான் கடந்த காலத்தில் 2010 அம்பாறை காடுகளில் சந்தித்த நபர்களெல்லாம்
இப்பொழுது சென்னை வழியாக ஐரோப்பா நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய குற்றவாளியே இந்த கேபி என்கின்ற குமரன் பத்மநாபன் தான். இவருக்கு எப்படி பல கோடிக்கணக்கான ரூபாய், ஒரு கைதி, இராணுவ முகாமில் இருக்கக்கூடிய கைதிக்கு எப்படி பல கோடி ரூபாய் புழக்கத்திலே வருகிறது? பல 100 பேரை ஐரோப்பா நாடுகளுக்கு இவர் எதற்காக அனுப்பி வைக்கிறார்? இது இவருடைய தேவை என்ன? இலங்கை புலனாய்வுத்துறை இவரை முழுமையாக விசாரித்தால் இவர் வெளிநாடுகளிலே போதை மருந்து வியாபாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பிடிக்க முடியும். இன்டர்போல் இதிலே தலையிட வேண்டும். சர்வதேச நாடுகள் இந்த குற்றவாளியினுடைய தொலைபேசியை ஒட்டு கேட்க வேண்டும். இந்த குற்றவாளி எத்தனை நாடுகளுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுகிறார், எங்கே போகிறார், யாருடைய தொலைபேசியை பயன்படுத்துகிறார், இப்படி பல குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் தலையெடுத்து விடக்கூடாது என்பதை கவனமாக கண்காணிக்கிறார். இந்த குற்றவாளி இலங்கை மக்களினுடைய வரிப்பணத்தில், இராணுவ பாதுகாப்பில் எப்படி இவ்வளவு வசதியாக வாழ முடியும்? கைக்கு ஒரு பெண், காலுக்கு ஒரு பெண், இந்த பெண்களுடைய கற்புகளெல்லாம் சூறையாடப்படுகிறது. அந்த முகாமிலே ஆண்களையே பார்க்க முடியவில்லை, பெண்கள் மட்டுமே. இதுவரை எத்தனை பெண்கள் அந்த முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இல்லை எத்தனை பேர் இவருடைய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்கள் பாலியல் ரீதியாக எத்தனை பேர் பயன்படுத்தப்பட்டார்கள் என்கின்ற அந்த விவரத்தை இலங்கையினுடைய சமூக நலத்துறை அமைச்சரான சரோஜாவிடம் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இன்றைய இருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தான் அன்றைக்கு வழக்கு போட்டவர், அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் செய்வதன் மூலம்தான் இலங்கையினுடைய வெளிநாடுகளில் இவரை இங்கே பதுங்கி இருந்து வெளிநாடுகளில் தனக்குள்ள அந்த போதை மருந்து ஹெராயின் தொடர்பாளர்கள், சர்வதேச குற்றவாளிகளை இவர் இங்கிருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு எதற்கு ஒரு குற்றவாளி, ஒரு கைதி, இந்த கைதிக்கு 3 ஆப்பிள் போன் எதற்கு அவருடைய மேசை மீது வைக்கப்பட்டிருக்கிறது? இவர் காலடியில் 2-3 பெண்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? இந்த நபர், இந்த குற்றவாளி ஒரு தீவிலே வசித்த எப்ஸ்டீனை போல சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த அரசாங்கம் எப்படி அனுமதி கொடுக்கிறது? இதே தமிழர்களை, தமிழ் போராளிகளை இவர் திட்டமிட்டு எதிர்காலத்தில் எந்த போராட்டமும் கருக்கொண்டு விடக்கூடாது, கரு பிடித்து விடக்கூடாது என்பதற்காக இவர் கைது செய்யப்பட்டு கோத்தபயாவினுடைய வீட்டிற்கு சென்று விருந்துண்டு விட்டு வருகிறார். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? பல பேர் நீங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் காணாமலே போய்விட்டார்கள். பல பேர் சுட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். பல பேர் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது. பழைய போராளிகள் கையிழந்து காலிழந்து தெருவில் பிச்சை எடுத்து கொண்டு திரிகிறார்கள். ஆனால் இந்த பாலியல் குற்றவாளி, போதை மருந்து கடத்தல் கேபி பெண்களோடு உல்லாசமாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அந்த மலையக தமிழர், ஈழத்தமிழர், கிளிநொச்சி, வவுனியா போன்ற வசதி குறைந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை தையல் பயிற்சி கொடுக்கிறேன், அறக்கட்டளை நடத்துகிறேன் என்று இந்த நபர் ஒரு பாலியலுக்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இவர் இந்த செஞ்சோலை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எத்தனை பெண்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற புள்ளிவிவர பட்டியலை தொடர்ந்து கண்காணித்து இலங்கையில் உள்ள பொதுநல அமைப்பு அதை விசாரித்தாலே இவர் மிகப்பெரிய பாலியல் குற்றவாளி. இந்த போதை மருந்து கடத்தல் நபர் சர்வதேச நாடுகளுக்கு ஆயுதங்களை கடத்தி பல நாடுகளுக்கு, பல அமைப்புகளுக்கு விலைபேசி விட்டதனுடைய விளைவுதான் இவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இவர் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தார் என்று பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நபர்
மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த நபர் ஒரு கைதியாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பண்ணையாராக, எப்ஸ்டீன் ஃபைல், பல எப்ஸ்டீன் ஃபைல் அங்கே கிடக்கிறது. இதையெல்லாம் மீட்டெடுத்த இந்த பெண்களுடைய கற்புகளை பற்றி கவலைப்படுகிற இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இவர் இந்த சமூக நலத்துறை அமைச்சர், சமூக நலத்துறை அறக்கட்டளை தன்னார்வ தொண்டர்கள் அத்தனை பேரும் இவரை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். இவர் மீது இவர் இராணுவத்தினுடைய பலத்தில் இருக்கிறார். இராணுவ உயரதிகாரி தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுகிறார். அவர் விருப்பப்பட்டால்தான் உங்களை சந்திக்க முடியும். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதற்குத்தான் நாங்கள் காத்து கிடக்கிறோம். அப்போ இவருடைய கட்டளைக்கு இராணுவ அதிகாரிகள் காத்து கிடக்கிறார்கள் என்றால் இவருடைய வேலை என்ன, இவருடைய தேவை என்ன என்பதை பொதுமக்களுடைய பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.